புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார். 36 போடுமா ஸ்கிரீன்ல. கர்த்தராகிய ஆண்டவர் 36 போட்டிருக்கீங்களா? 36 verses குள்ளு 36 வசனம் போடுங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை எல்லாம் கட்டுகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கா ரிப்பேர் பண்ற ஆள் இவரு. அல்லேலூயா. ஆராதிக்கிற கர்த்தர் எப்படி சொல்லுங்க? பக்காவா ரிப்பேர் பண்றவர். பரிபூர்ணமாய் வாழ்க்கை கொடுத்தார். ஆனால் காரணம் புரியவில்லை, காரணம் தெரியவில்லை. பழுதடைந்து விட்டது வாழ்க்கை. அற்புதமான வாழ்வை தேவன் கரத்தில் கொடுத்தார். அற்புதமான உடலை கொடுத்தார், அருமையான குடும்பத்தை கொடுத்தார், ஆச்சரியமான எதிர்காலத்தை கொடுத்தார், ஆசீர்வாதமான பலன்களை கொடுத்தார். ஏனென்று புரியவில்லை, காரணம் இன்னும் தெரியவில்லை. பாழாய் போனது, பழுதடைந்து விட்டது, நிர்மூலமாகி விட்டது. நலமாய் நம் வாழ்வில் தக்க வைக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நம்மை விட்டு விலகி சென்று விட்டது, நிர்மூலமாகி சென்று விட்டது. தக்க வைக்கப்பட வேண்டும், இருக்கப்பட வேண்டும், உடனிருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி விரும்பிய பல ஆஸ்திகள், பல உறவுகள், பல வரவுகள், பல நன்மைகள், பல மேன்மைகள் வாழ்க்கை விட்டு நிர்மூலமாகி எங்கேயோ சென்று விட்டது. தேவன் சொல்றாரு, நான் கற்ற மறுபடியும் நான் மறுபடியும் கொண்டு வந்து நான் நாட்டுறேன். விலகினதை நான் மீண்டும் கொண்டு வந்து உன் வாழ்வில் நாட்டுகிறேன். பாழானதை மீண்டும் நான் பயிர் நிலமாக்குகிறேன். இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். பாருங்களேன், அற்புதமாய் செய்ய வல்லவர். பாழாய் போனது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா தானே இருந்தீங்க, ஏன் வீணா போனீங்க? அப்படி நீங்க உங்களுக்கே கேட்டுக்கோங்களேன். ஆமா, வாழ்க்கையில சில விஷயங்கள் வீணா போயிருச்சு, நாட்கள் வீணா போயிருச்சு, காலங்கள் வீணா போயிருச்சு, பாழாயிருச்சு, பழுதடைந்து விட்டது. ஏன் பாதிப்புகள், ஏன் இழப்புகள், ஏன் நஷ்டங்கள்? 1000 காரணம் இருக்கலாம், 1000 கேள்விகள் இருக்கலாம். அதை ஆராய்வீர்களே ஆனால் அடுத்த கட்ட அபார வளர்ச்சி உங்களால் அடைய முடியாது. ஏன் நடந்தது? ஒரே ஆன்சர் தெரியல. ஏன் பாழாய் போனது? பயிர் நிலமாக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நிலம் பயிர் நிலமாக இல்லை. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, பாழா போயிருக்கு, வீணா போயிருக்கு, பழுதடைஞ்சிருக்கு, பல நெருக்கடிகள் வந்திருக்கு, பல இழப்புகள் வந்திருக்கு, ஆனந்தங்கள் குறைந்து போய்விட்டது, மகிழ்ச்சி தொலைந்து விட்டது, சந்தோஷத்தை இழந்து விட்டோம். பல நேரங்களில் வாழ்வில் நாம் வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. ஏன் கைவிட்டு போனது? ஏன் இழந்து போனது? இதை எண்ணி எண்ணி வருந்தி காலங்களை விரயமாக்கி துன்பத்தோடு வாழக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் இன்றைக்கு மீட்கப்பட்ட நமக்கு இருக்க வேண்டிய தரமான ஒரு நம்பிக்கை என்ன? வாழ்க்கையில் சில பழுதுகள் வந்துவிட்டது. நல்லாதான் வாரம் வாரம் சர்ச்சில் கீழே வந்து உட்காருவேன், இப்ப உட்கார முடியல. ஏன்? முட்டில வலி வந்துருச்சு. தினமும் நல்லாதான் இருக்கும், என்னன்னு தெரியல, அடி வயிறு அடிக்கடி வலிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் இல்லாத வலி இப்ப மறுபடியும் வந்திருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை திடீர்னு வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இப்போ உங்க மனசுல இருந்து பாப்பா கேட்கும். எந்த பாப்பா கேட்கும்? உங்க மனசு என்ற பாப்பா கேட்கும். ஏன் உனக்கு நடக்கணும்? நீ ஜெபிக்கிற ஆள் தானே, கர்த்தரை தேடுற ஆள் தானே, சர்ச்சுக்கு போற ஆள் தானே, நம்புற ஆள் தானே, உனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வரணும்? என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? நானும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு? ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு? உடனே பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போடுறது. எங்க அப்பாவால தான் வந்துச்சு, இது எங்க அம்மாவால தான் வந்துச்சு, எங்க வீட்டுக்காரால தான் வந்துச்சு.
இன்னைக்கு நான் ஒரு தரமான ஆன்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாழாயிருச்சா? பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்து பாழாயிருச்சா? படிப்பு நல்லா போயிட்டு இருந்துச்சு பாழாயிருச்சா? வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு பாழாயிருச்சா? எடுத்த விஷயம் நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பாழாயிருச்சா? 1000 காரணங்களை தேடிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை விரயமாக்காதீர்கள். ஒரே ஒரு ஆன்சர் கொடுங்க. தெரியல. பக்கத்துல பார்த்துக்கங்க. ஏன் அப்படி நடந்துச்சு? தெரியல. ஏன் முட்டில வலி வந்துச்சு? தெரியல. ஏன் நேத்து மழை வந்துச்சு? சொல்லிட்ட வந்துச்சு. அது மாதிரிதான் பிரச்சனை வருது. சொல்லிட்ட லெட்டர் போட்ட வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன் காசை இழந்தீங்க? தெரியல. நேத்து செஞ்ச சாம்பார்ல உப்பு போறதுக்கு பதில் ஏன் சர்க்கரையை போட்டீங்க? தெரியல. அப்படின்னு உங்க புருஷன்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தெரிய வைப்பார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஏன் வாழ்வில் துயரங்கள் வருகிறது? ஒரே பதில் தான், தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், பாழானதை பயிரிலமாக்கக்கூடிய தேவனை எனக்கு தெரியும். நிர்மூலமானதை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தரனுக்கு தெரியும் என்ற இடத்துக்கு நீங்க வருவீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், பாழான உன்னை தேவன் ஆளாக்குவார் என்பதை நீ மறந்து விடாதே. பாழான உன் வாழ்வு ஆளாக்கப்படக்கூடிய அளவுக்கு தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஏன் அப்படி ஆச்சு தெரியல. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அதற்கான ஆன்சர் உனக்கு கிடைக்காது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி அழுகிறார். அழுது கொண்டே இருக்கிறார். அழுது கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து, சாமுவேலே அழாத, ஏன் அழற, நீ அழுறதுக்கு என்ன காரணம், இப்படிலாம் வந்து ஆண்டவர் கேட்டுட்டு இல்ல. அங்க என்ன சம்பவம் நடக்குது? சவுலை இழந்தபடியினால் சாமுவேல் அழுகிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இழந்ததற்காக அழாதே, விலகினதற்காக அழாதே, விட்டு போனதற்காக அழாதே, தாவீதை நான் உனக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வில் சிலவற்றை இழந்து தவித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசட்டும். இழந்தவைகளுக்காக கதறிக்கொண்டு கண்ணீர் விடாதே, நான் உனக்காக தாவீது அரசனை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். வாசிங்க 1 சாமுவேல் கர்த்தர் 16:1. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எவ்வளவு காலம் தான் அழ போறீங்க? இழந்த காசுக்காக, இழந்த வரவுக்காக, இழந்த உறவுக்காக, இழந்த நட்புக்காக, இழந்த பொருளுக்காக எவ்வளவு காலம் தான் அழ போறீங்க? கர்த்தர் கேட்கிறார், அழாதே, அடக்கிக்கொள், அழாதே, வருத்தப்படாதே. இழந்ததை பார்க்கிலும் இனி நீ பெறப்போவது அற்புதமான ஒன்றாய் இருக்கும். நீ இழந்தது சிறியது, நீ பெறப்போவது அபாரமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. அப்ப நம்ம யோசிக்கணும், யூகிக்கணும், ஏன் இப்படிலாம் சில பிரச்சனைகள் வருது? அதை போட்டு நீங்க மண்டையில ஏத்திக்கிட்டு காயத்தோடு, கண்ணீரோடு, தூக்கமில்லா இரவுகளோடு, வேதனையோடு, வாதையோடு இருக்காம, நடந்துருச்சு, நடந்து போயிட்டே இருக்கும். நம்ம வீடு தான், எத்தனையோ முறை நடந்திருப்போம், திடீர்னு வழுக்கி விழுந்துருவோம். பக்கத்துல பார்த்துக்கலுங்க, ஏன் வழுக்கி விழுந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் வெளியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறாளே அந்த சிறுக்கி ஒரு மாதிரி என்னை பார்த்தா, அப்பவே நினைச்சேன் கண்ணு போட்டா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நரி கண்ணு, முயல் கண்ணு, பூனை கண்ணு, புலி கண்ணு, 1000 கண்ணு இருந்தாலும் அந்த கண்ணை பார்க்காத, அந்த கண்ணை விட அழகான ஒரு கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. இரவும் பகலும் உன்னை காக்கும்படி அந்த கண்கள் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பிசாசு சொல்லுவான், அவ எரிச்சலா பார்த்தா அதான் வழிக்கு விழுந்துட்டேன். நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை. என்ன டைம்? யமகண்டம் வருது, யம. ஏன் சறுக்கி விழுந்தீர்கள்? கேளுங்க, ஏன் சறுக்கி விழுந்தீர்கள்? தெரியாது. ஏன் பாக்கெட்ல இருந்த காசு காணாம போச்சு? பத்திரமா பார்த்துக்காம விட்டுட்டு தெரியாதா?
அப்படிலாம் சில எண்ணங்கள் வரும். அப்ப நீங்க பொறுப்பில்லாத மக்களா இருக்கும் பொழுது தெரியாதுன்னு பொறுப்பா இருந்தாலும் சில நேரத்தில் இருக்கிற பருப்பு காணாம போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், நான் இழந்ததை விட நான் எடுப்பது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் பாழானதை பயிர் நிலமாக்குவதற்கு வல்லவராய் இருக்கிறார். பாழா போச்சு, பாழா போச்சு, பாழா போச்சு, ரைட், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனிமேல் என் வாழ்வில் சுகவாழ்வு துளிர்க்காது, இனிமேல் என் வாழ்வில் சந்தோஷம் கிடைக்காது என்று எண்ணாதே. 90 வயசு பாட்டி சொல்றா, சாராள் சொல்றா, இனிமேல் எனக்கு இன்பம் உண்டாகுமோ? 90 வயசு. கர்த்தர் இன்பத்தை கொடுத்து இன்பத்தோடு கூட சேர்த்து ஈசாக்கையும் சேர்த்து கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, கேள்வி ஆயிட்ட நீ, 90 வயசு ஆகுது, இன்னும் வயசாகுது. 20s 40s 50s இருக்கும் போதே இப்படி ஆயிட்டீங்க. அல்லேலூயா. 90ஸ்க்கே ஆண்டவர் இழந்ததை மீண்டும் கொடுத்து அற்புத ரகமான பயிர் நிலமாய் அவளை மாற்ற முடியுமையானால் உனக்கு ஏன் தேவன் மீண்டும் சரி கட்ட முடியாது? அப்ப தேவன் சரி கட்ட வல்லவரா இருக்கிறாரு பாருங்களேன். அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இழந்துட்டேன் சில விஷயம், சில பாதிப்புகள் வந்துருச்சு, ஓகே, ஆனா அதற்காக பதற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. கேட்டாலும் பதில் கிடைக்க போவதும் இல்லை. ஏன் இப்படியானது? இட்ஸ் ஹேப்பன், நடந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்தது என்ன? அடுத்தது ஆண்டவருடைய அற்புதங்கள் என் வாழ்வில் நடைபெறும் என்ற ஆழமான நம்பிக்கைகள் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்திலே பரலோகத்தின் தேவன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர், ஆமா, ஆரம்பிச்சதுல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாடினா நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா லைஃப்க்கு வரும் பொழுது அவர் இருக்காரா என்றதே சந்தேகமா இருக்கு. அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான், அவர் இருந்தால் ஏன் எங்களுக்கு இத்தனை நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், காயங்கள், கண்ணீர்கள்? ஆண்டவர் ஆன்சரே பண்ணல அவனுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணல? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் கூட இருந்தா கஷ்டம் வருமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிகமா வரும். அல்லேலூயா. அப்ப எதற்கு கர்த்தர் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அந்த கஷ்டத்திலேயே முடிஞ்சிடும் கதை. கஷ்டம் அதிகமாய் வரலாம். 34ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் கூடவே இருப்பாரு, நடுவிலே இருப்பாரு, அவனோடு ஒட்டிக்கிட்டே இருப்பாரு, அவனை எல்லா தீமையிலிருந்து விலக்கி காப்பாற்றுவாரு. நெருக்கங்களை கண்டு ஓடிவிடக் கூடாது. முன்பிருந்ததை பார்க்கலும் ஆண்டவரை இன்னும் ஏற்ற மனதோடு ஏற்றி துதித்து மகிமைப்படுத்த வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நடந்தது என்ற காரணங்களை தேடாதீர்கள், ஒன்று மாத்திரம் உறுதியாய் நம்புங்கள். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாகவே நடக்கிறது. இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், இப்ப நடக்கிற விஷயம் நல்லா இல்லதான், இப்ப போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அதனுடைய முடிவு என்று ஒன்று இருக்கிறது, அது நன்மைக்காகவே, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதையெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் சொல்லத்தக்க வண்ணமாய் தான் அது இருக்கும். தேவன் செய்வார் பாருங்களேன். அப்ப நீங்க இழந்ததற்காக நீங்கள் வருத்தமே படக்கூடாது. ஏன்னா நீங்க இழந்ததை விட சிறந்ததை தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, சிறந்தவைகள் இன்னும் அவரிடத்தில் ஏராளம் உண்டு. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே மரியலம்மா வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்லை என்றால் இல்ல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏன் இல்ல, எதுக்கு இல்ல, அறிவு இல்ல. கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க கூடாது, இதெல்லாம் பேசுவோம். ஆண்டவர் இதெல்லாம் பேசவே இல்லை பாருங்க. ஏன் இல்ல, எதுக்கு இல்ல, எதனால இல்ல, 1000 கேள்விகள் கேட்கவே இல்லை. வீட்டில் போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு ஆன்சர் வருது. என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. நான் சொல்லட்டுமா? காலங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்தாலும் உனக்கு தர வேண்டிய நன்மையான ரசத்தை, நன்மையான வாழ்வை, நன்மையான சிறப்பை ஆண்டவர் இன்னும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். முடிந்து விடவில்லை பிள்ளையே.
நன்மைகள் முடிந்து விடவில்லை. தேவன் புதிய புதிய நலமான திட்டங்களையும் நலமான தருணங்களையும் நலமான வாய்ப்புகளையும் நலமான வருங்காலங்களையும் இன்னும் அவர் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் ஏராளம் அவரிடத்தில் உண்டு. அப்ப நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிதாப உணர்வு அல்ல, அனுதாப மனநிலை அல்ல, அனுதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் எண்ணமும் அல்ல. ஒரே எண்ணம், ஏன் நடந்துச்சு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், மீண்டும் தேவன் மீட்டெடுத்து கொடுப்பார். மீண்டும் பாழானதை தேவன் பயிர் நிலமாய் மாற்றுவார். தேவன் நிர்மூலமானதை மீண்டும் கட்டுவிப்பார். இழந்ததை தேவன் மீண்டும் மீட்டெடுத்து கொடுப்பார் என்ற தரமான நம்பிக்கை வேண்டும் அன்பானவர்களே. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார், கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களே, விசுவாசிக்கக்கூடிய நீங்கள், தேடக்கூடிய நீங்கள், தேடினால் மாத்திரம் போதாது, தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை செய்வார் என்று நீங்கள் ஆழமாய் விசுவாசிக்க வேணும். கர்த்தரை தேடுற பிள்ளை, கஷ்டம் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், இந்த கர்த்தர், நான் நம்புற கர்த்தர் கஷ்டத்தை நன்மையாய் மாற பண்ணுவார், கஷ்டத்தை காலி பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமான ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்துவார். தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேணும். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம், அது மட்டும் விசுவாசம் இல்ல. நன்மை செய்வார், பலன் செய்வார், மீட்டு கொடுப்பார், மீட்டெடுத்து தருவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், நஷ்டம் வரலாம், நஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணாம இல்ல, இந்த நஷ்டத்தை தேவன் மாற்றுவார். எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நடந்துரும், நடக்காம போகலாம், இன்னைக்கு நடக்கலன்னா கட்டாயமா கர்த்தர் நடப்பித்து கொடுப்பார். அந்த ஆழமான நம்பிக்கைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடு, சத்தமா சொல்லுங்க, பாடு பெரும்பாடு. ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லப்படுகிற பெயினோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவள். ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்து பவனியாய் பயணித்து சென்று கொண்டிருக்கிறார். முன்னடப்போர் மிகுதி, பின்னடப்போர் மிகுதி, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டம் ஏராளம். எல்லாரும் எப்படி திரும்ப போறாங்க? இயேசு பக்கத்திலேயே போறோம், இயேசு கூடவே போறோம், நான் முன்னாடி போறேன், அவர் பின்னாடி வராரு. சில கூட்டம் இயேசு முன்னாடி போறாரு, நான் பின்னாடி வரேன். சில கூட்டம் பக்கத்துல போகுது, சில கூட்டம் அவரை தடவிட்டுக்கு போகுது. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கையோட வரா தெரியுமா? நான் அவரை தொட்டா நான் நல்லாயிருவேன், நான் அவரை தொட்டா நான் சுகமாயிருவேன், நான் தொட்டா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். உரசி கொண்டு செல்லுகிறார்கள், தடவி கொண்டு செல்லுகிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டு செல்லுகிறார்கள். எவரும் பெறாத ஆசீர்வாதத்தை நான் போவேன், நான் தொடுவேன், தொட்டா சுகமாவேன் என்ற ஆழமான நம்பிக்கையோடு செல்லுகிறவர்கள் 12 வருடம் பீடித்திருந்த பாடு வேதனை நீங்கி அன்றைக்கு விடுதலை பெற்றாள். அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கணும். பாருங்களேன், நிச்சயமா இருக்கணும். சரி, இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதனால நான் கர்த்தரை விட்டுற மாட்டேன். ஒரு நெருக்கம் வந்துருச்சு, எதிர்பார்த்த மாதிரி சில விஷயம் போல ஜெபத்தை விட்டுற மாட்டேன்.